அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? பேசக்கூடாது. ஏதாவது இருக்கா? லா இருக்கா? இருக்குடா தற்குறி, லா இருக்குடா. சரி, அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்போ இந்த தற்குறி பைய மகாவிஷ்ணு வந்து கைது பண்றதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நிறைய சங்கி பயில வந்து கதறிட்டு இருக்காங்க. அது நம்ம சீமான் முதல் இடத்துல இருக்காப்ல. சொல்ற பைய அவனை ஓரமா வச்சுட்டு இந்த கண் பார்வை இல்லாத அந்த ஆசிரியரும் அந்த தற்குறி பயிலும் ஒரு விவாதம் பண்ணாங்கல்ல, அதை பத்தி நம்ம சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த மகாவிஷ்ணுன்றவன் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம். இந்த உடல் ரீதியா குறைபாடுகளோட பிறக்கிறவங்களும் அழகா இல்லாதவங்களும் குறைபாடா பிறக்கிறவங்களும் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருக்காங்களா. அதை கேட்டு காண்டான ஆசிரியர், இது கவர்மெண்ட் ஸ்கூல், இங்க வந்து பசங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும்னா எஜுகேஷன் ரீதியா கொடுக்கணும். நீ என்ன ஆன்மீகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் இங்க ரூல்ஸே கிடையாது அப்படின்னு உடனே அந்த தற்குறி பைய அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது, எந்த லா சொல்லுது சொல்லுங்கன்னு கேட்கிறேன். தற்குறி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 28ல போய் பாரு, அவங்க என்ன சொல்லிருக்காங்க. மொத பாயிண்ட்ல இருக்கு, நோ ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் should be provided in any educational institution maintained out of state funds. உனக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியும்ல, ஜெயில இருந்து வெளியே வந்தோனே போய் பாரு. எனக்கு இதுல என்ன பெரிய ஆச்சரியமா இருக்குன்னா, அந்த கண் பார்வை இல்லாத ஆசிரியர் மத்த ஆசிரியர்களோட ஒரு 5 வருஷமாவது ஒர்க் பண்ணிருக்க மாட்டாரு. இவர் மறுப்பு சொன்னோனே அவன் எகிரிட்டு அந்த சேர்ல இருந்து எந்திரிச்சு வரேன். எந்த ஆசிரியரும் அவனை எதிர்த்து எதுவுமே பேசல. இவரை தான் கண்ட்ரோல் பண்றாங்க. தற்குறி பயலுங்க, நீங்க எல்லாம் வாத்தியாரா இருக்க தகுதியே இல்லடா.